மக்களுக்கு கஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது கூட நாங்கள் செயல்பட்டோம். இன்றைக்கு அப்படி அல்ல. 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய பாலங்களை கொடுத்தோம், நிறைய சாலைகளை கொடுத்தோம். ஒரே வருடத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். அம்மா இருக்கும்போது ஒரு 17 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, அதே மாதிரி சட்டக்கல்லூரி 7 கொண்டாந்தோம் 10 வருஷத்தில். அப்புறம் கலை அறிவிப்பு கல்லூரியை நிறைய கொண்டாந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமைக்கு அதிமுக தான் சொந்தம். 2035 தமிழ்நாடு அடைய வேண்டிய உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 அடைஞ்சிட்டோம். இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. இது நாங்கள் ஏற்கனவே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். 2019-20 உயர்கல்வி படிப்பதில் 100க்கு 52 பேர். 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறங்கி அம்மா முதலமைச்சர் ஆகும்போது உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 100க்கு 32 பேர். அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிகமான கல்லூரி திறந்த விளைவாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர் மாணவிகள் பட்டப்படிப்பு அதிக அளவில் படித்து 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நிறைய சாதனைகளை படித்தோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலத்தில் 3,53,000 ரூபாய் கடன் வாங்கினது மிச்சம். 3,53,000 கடன் வாங்கியிருக்குது. அப்போ எத்தனை புயல், கஜா புயல், வத்தா புயல், என்னென்னமோ புயல், நிறைய புயல் வந்தது, வறட்சி வந்தது, அத்தனையும் தாக்கு பிடிச்சி நாங்கள் சிறப்பான ஆட்சி. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாடு கடனில் ஆக்கிட்டாங்க. நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 5,15,000 கோடி 10 ஆண்டு காலத்தில் இருந்தது. அதுக்கு முந்தி ஒரு 11 அம்மா முதலமைச்சர் ஆகும்போது 1,14,000, அதை கழிச்சா 4,01,000 கோடி தான் கடன். அந்த 4,01,000 கோடியில் 2019-20 உங்களுக்கு தெரியும், கடுமையான சோதனை, கொரோனா காலம், வருவாய் கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதியில் வருவாய் கிடையாது, ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் கிடையாது, பெட்ரோல் டீசலில் கிடையாது. 4 தான் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது. அதில் கொரோனாவுக்கு செலவு எல்லாம் சேர்ந்து 1,00,000 கோடி வருவாய் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் இல்லை, செலவு வேற. இதையும் தாங்கினா கிட்டத்தட்ட 3,01,000. உதவி திட்டத்துக்கு 26,000 கோடி போச்சு. அதை கழிச்சா 2,76,000 கோடி தான் 10 ஆண்டு காலத்தில் இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய கடன். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டிய ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்ச பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3,57,000 கோடி வாங்கினது தான் இந்த குழுவினுடைய சாதனை. யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கனிமொழியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் தான் அழைப்பு சொன்னார். எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா திறப்புலாவுக்கு வள்ளினாலும் பரவாயில்ல, எவ்வளோ தடுத்துன்னு சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, அடக்கம் பண்ணவங்களில் கூட அதை தோண்டி எடுத்து வேற பக்கம் அடக்கம் பண்ணணும்னு செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தது யார் என்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது. திரு கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது இரவோடு இரவாக யாரெல்லாம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அடக்கம் செய்த மீது வழக்கு போட்டார்களோ அவர்களெல்லாம் இரவோடு இரவாக வாபஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா யார் காரணம்? அப்படிப்பட்ட தப்பெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படி வழிநடத்தலை. அந்த இருவரும் தலைவர் வழியில் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சோம். மக்கள் தான் எங்களை எஜமானர்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். சரி, அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக இருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.